ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கும் சுடு தண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமேட்டு இன்றைக்கி நெய் எடுக்கலை, 2 நாளாக நெய் எடுத்தேன். இன்றைக்கி வெண்ணெய் எடுத்திருக்கேன். வெண்ணெய் குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், வெண்ணெயை சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப நாக்கு ஃபுல்லாக புண்ணாயிடுச்சு. இது பார்த்திங்களா, வெண்ணெய் பேக்கெட். ரொம்ப நல்லதாக கெட்டதான்னு கூட தெரியல இந்த வெண்ணெய். நான் இதையும் எடுத்துட்ருக்கேன். இதையும் சாப்பிட்டுட்டு சுடு தண்ணியை குடிச்சிட வேண்டியதுதான். டெய்லி ஏதோ ஒன்று நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். காலையிலேயே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹெல்த்தியாக நல்லா பார்த்துக்கோங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. பணம்னு ஓடாமல் உங்களுக்காக நீங்கள் உங்கள் டைமை ஒரு உபயோகமாக பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த கடைகிட்டலாம் நிறைய சாப்பிடாதீங்க. நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஆனாலுமே எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துன்னே இருக்குது. ஆனால் நான் வீட்டில் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட். என்னென்னாக்கா, எனக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் செஞ்சுப்பேன். இதே ஒரு வேலைக்குன்னு ஓட்டினாக்கா நம்மளால் எதுவுமே செஞ்சுக்க முடியாது, சாப்பிட முடியாது. நிஜமாலுமே நான் சாப்பிடாம தான் என்னுடைய உடம்பை கெடுத்துக்கினேன். ஃபுல்லாக நைட்டி தைச்சிட்ருந்தேன், சாப்பிட முடியாது. காலையில் எழுந்தவொன்னே உட்காந்துருவேன் நைட்டியில். அந்த அண்ணன் நைட்டிக்காரர் கடவுள் தச்சு கொடுத்துருமா, அர்ஜென்ட் வரா. நானும் சரி அவர் வந்துடுவார், இப்போ அவங்க கொஞ்சம் தூரமாக வராருன்னு சொல்லிட்டு நானும் அந்த நைட்டி தைக்கணுமேனு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேன், சாப்பாடும் செய்ய மாட்டேன். அப்படி தான் இருந்தேன். ஒரு பழம் எதுவும் கடைக்கு கூட போக மாட்டேன். ஒரு பழம் வாங்கி சாப்பிட்லாம், ஒரு கீரை கூட செஞ்சு சாப்பிட்றதுக்கு கஷ்டம். அப்புறமேட்டு என்ன பண்ணேன்னாக்கா, டோட்டலாக ஃபுல்லாக ஏற கட்டிட்டேன். என்னால் நைட்டிலாம் தைக்க முடியாது. ஏன்னா ஜாக்கெட்டு நான் வீட்டில் தைக்கிறதுனால ஜாக்கெட் நிறைய வராது. எப்போயோ டைம் தான் ரேராக தான் ஜாக்கெட்டு இதெல்லாம் தருவாங்கன்றதுனால நான் என்ன பண்ணேன், டெய்லி வர வேலை என்னவோ அதை மட்டும் நான் வாங்கி பார்த்துட்டு இருந்தேன். நான் சட்டை தைச்சிட்டு இருந்தேன். சட்டை நல்லா ஃபினிஷிங்காக தைச்சி கொடுத்தேன். அப்புறமேட்டு அது எனக்கு செட் ஆகலை, கையெல்லாம் வலி எடுத்துக்கிச்சு. ஏன்னா அதில் நிறைய கட் பண்ணுற வேலை, காலர்லேருந்து கஃப்லேருந்து இந்த பேக்கெட்லாம் டச் பண்ணுறதுக்கு கட் பண்ணி. இப்போ எக்ஸ்போர்ட்டில் தைக்கிறோன்னா அது வேறு வழி, நீட்டாக எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் வீட்டில் தைக்கிறதுனால அதை என்னால் சரி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் தைச்சேன். அதுக்கப்புறம் அதை ஏற கட்டிட்டு அதுக்கப்புறம் சும்மா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நைட்டி வந்தது, நைட்டி தைச்சிட்டு இருந்தேன். அது தைச்சி சரியாக சாப்பிட்றதில்ல, ஒன்றும் இல்லை. இப்படி தான் என் உடம்பை நான் வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டேன். என்ன பண்ணுறது, வருமானம் இல்லை, வீட்டுக்கார் வருமானம் சரி கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம பசங்களுக்காக நம்ம கஷ்டப்பட்டு தான் முடியுன்றதுனால ஓடிட்டே இருந்தேன். பசங்க படிப்பை முடித்தோடனே வேண்டான்னு சொல்லிட்டு நைட்டி தைக்கிறது என்னால் முடியலன்னு சொல்லிட்டு, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வேண்டாம் சொல்லிட்டேன். இதுதான், நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.